பொதுவாக ரிஷபம் ரொம்ப சென்சிட்டிவ். அப்படிப்பட்ட ரிஷபம் என்னதான் லாப சனியாக 11 சனி வந்துட்டாரு, நல்லா இருக்காருனாலும் சனியின் பார்வை விழுகும் இடம். கடந்த ஒரு வருட காலமாக இனிமே வரக்கூடிய குரு சனியை பார்த்து சனியை சாந்தப்படுத்தி ரொம்ப குதூகலமாக ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை குரு பயிற்சி தரப்போகுது. ரிஷப ராசியில் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் ஆகுங்கிறது வேற, மனசுக்கு பிடிச்ச ஹஸ்பண்ட் கிடைப்பாரு. ரிஷபராசினியர்கள் தான். இந்த ரிஷபராசினியர்களுக்கு குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்க காத்திருக்கு? பொதுவாக ரிஷபம் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப இலகுன மனசு, மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரவங்கள எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அதாவது பட்ட வேதனையாக இருக்கட்டும், பட்ட சந்தோஷமாக இருக்கட்டும், ரொம்ப சின்ன வயசு ஃப்ரெண்டை கூட ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ரிஷபம் என்னதான் லாப சனியாக 11 சனி வந்துட்டாரு, நல்லா இருக்காருனாலும் சனியின் பார்வை விழுகும் இடம், அதாவது ஒரு 30% 3ஆம் பார்வைன்னு சொல்லுவோம், லக்னத்தில் விழுகுது. 5ஆம் இடம் 8ஆம் இடம். அப்படி இருக்கும்போது கடந்த ஒரு வருட காலமாக கொஞ்சம் உடல் சோர்வு, குழந்தை டிலே ஆகுது, ரொம்ப ஆள் மனசில் திங்கிங் ரொம்ப வேகாக இருக்குது, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 5னா ஆள் மனசு, அதை சனி பார்த்தா டவுன் ஆக்குவார், நம்மளை டவுன் ஆக்கிடுவார் மென்டலி. அதுபோல் இருக்கிற ரிஷபராசிக்காரங்களை இனிமே வரக்கூடிய குரு சனியை பார்த்து சனியை சாந்தப்படுத்தி ரொம்ப குதூகலமாக ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை குரு பயிற்சி தரப்போகுது. இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க. ரிஷபராசியில் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் ஆகுங்கிறது வேற, மனசுக்கு பிடிச்ச ஹஸ்பண்ட் கிடைப்பாரு. இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கேன், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணலன்னா இந்த ஜூன் 1க்கு அப்புறம் ரொம்ப ஃபேவர், வீட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகே, நிறைய ஃபேவர் பண்ணுறாரு அப்படின்றப்போ ரொம்ப கவனமாக எந்த விஷயத்தில் ரிஷபம் இருக்கணும் அப்படின்னா குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைங்களால் செலவு வரும், குழந்தைகள் வந்து கீழ்ப்பணிதல் இருக்காது குழந்தைங்க கிட்ட, அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் வேணும். அண்ட் தென் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். எதில் கவனம், அதிக கவனம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்றவங்க ரொம்பவே கவனம். டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கவனம், ஓகேங்களா. தென் இந்த ஃப்ரீலான்சிங்காக பார்க்குறாங்களா, ஒரு இடத்துல நான் வந்து பெர்மனன்ட் ஜாபில் இருக்கேன், இன்னொன்று ஃப்ரீலான்சிங்காக பண்ணிகிட்ருக்கேன், 2 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றவங்க கொஞ்சம் வேலையில் கவனம். புது முயற்சி எடுக்கும்போது 3 தடவை முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தைரியம் இழந்த மாதிரியான ஒரு மன சோர்வை கொடுக்கும். இதெல்லாம் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு வந்து சனியை சாந்தப்படுத்த போகிறாரு. தந்தை ஸ்தானம் சிறப்படைய போகுது. ரிஷபராசிக்காரவங்களோட தந்தைக்கு புது அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வரப்போகுது. இன்னொன்று 11ஐயும் பார்க்கும்போது லாபம், பெரிய மனிதர்கள் தொடர்பு. அரசியல்வாதிகளுக்கு இப்போ நான் ஒரு வட்டமாக இருக்கேன்னா அடுத்து மாவட்டமாவாங்க, இப்போ மாவட்டமாக இருக்கேன்னா மாநிலமாவாங்க, புது மனுஷங்க தொடர்பு கிடைக்கும், புது பதவி கிடைக்கும், நல்லா இருக்குது. மில்க் ப்ராடக்ட்ஸ், கவ் ப்ராடக்ட்ஸ், அதோட சப் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறேன், மண்ணிலேருந்து எடுக்கிறேன், மண்ணிலேருந்து என்னுடைய ஜீவனம் வந்து மண் மூலியமாக இருக்குது, விவசாயத்தில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ரிஷபராசி ஆணோ பெண்ணோ விரும்பின பையனை விரும்பின பொண்ணை இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் தாராளமாக திருமணம் பண்ணுறதுக்கு 80% வழி விட்டாச்சு குரு பகவான். அதாவது திருமணம் ஆகுறதுங்கிறது வேற, ஆனால் நம்ம விருப்பப்படி ஆகுது, நமக்கு பிடிச்ச அந்த காதலிக்கலை அப்படின்னாக்க கணவர் வந்து காதலோட அமைவார். நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வரன் அமையும்ப்பா. இந்த ரிஷபத்தில் இந்த ஜூனுக்கு அப்புறம் அடுத்த ஜூன் வரை உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலம். சூப்பர் மேம். இவங்க வந்து இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அதில் ப்ரொமோஷனோ இல்லை வந்து சம்பள உயர்வோ இல்லை வந்து வேலை மாற்றமோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போது லாபஸ்தானம் இப்போ 11 வந்து குரு பார்வை விழுகும்போது கண்டிப்பாக பெரும்பதவி கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க பெருசாக அதாவது மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், அதுபோல் அன்எக்ஸ்பெக்டட் பதவி. நம்ம ஒரு சின்ன பதவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், திடீர்னு கூப்பிட்டு லக்கியாக அன்எக்ஸ்பெக்டடாக கொடுப்பாங்க. நிறைய கோயில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக தொண்டாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். நீங்களாம் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவீங்க, இவ்வளோ நாள் உங்களுக்கு அதை பிடிச்சிருக்காது, இனிமேல் நீங்களாம் இன்ட்ரெஸ்டடாக நான் கோயிலுக்கு வரவா, நான் வேலை பார்க்கவா, நான் ஏதாவது டொனேஷன் பண்ணவா, அது போல் பண்ணுவீங்க. இதெல்லாம் என்ன பண்ணால் உங்கள் மன சாந்தியை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கூட்டிகிட்டு வரும். பொதுவாக இந்த கோணம் அண்ட் தென் காமத்திரி கோணம்னு சொல்லுவோம், அது மாதிரி 7, 9, 11 கோணத்தில் காமத்திரி கோணத்தில் சேர்ந்து குருவின் பார்வை வரும்போது அதிக மனமகிழ்ச்சி, போதுமான அளவு பொருளாதாரம் ரிஷபத்துக்கு. அருமை. இப்போ ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு முக்கியமான முடிவு, வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படின்னா இந்த டைமில் எடுக்கலாமா? முக்கியமான இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி இந்த 1 இயருக்கு கொஞ்சம் அமைகிறது இழுபறியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னா இப்போ வீடு, மனை அப்படிங்கிறத விட்டுட்டு கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதை இப்போ எடுத்து வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் அதை சேல் பண்ணிட்டு கட்டி சில்வர் கட்டி இல்லை கோல்டு கட்டி அது போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மண்ணுங்கிறது
மண்ணுக்கு வந்து இப்போ 7 9 11 பார்வை குரு பார்வை விழுகும்போது மண்ணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரொம்ப நமக்கு டிலே ஆகும், இழுத்து கொண்டு போகாது. குரு நல்லா பலம் பெற்று உச்ச குருவா 7 9 11 பார்க்கும்போது அழகு சம்மந்தப்பட்ட கோல்டு, இது வாகனம், இன்னொன்று உங்கள் ஆசைகளுக்காக, அதாவது ரொம்ப கிராண்டாக ஏதாவது பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நாள் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்காமல் இருப்பீங்க, அதெல்லாம் இப்போ அமையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த 1 இயருக்கு அமைகிறது கொஞ்சம் சிக்கல் ரிஷபத்துக்கு. ஆனால் ஹாப்பி, நல்ல டூர் போக போகிறாங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் நல்லா வெளியே போகிறேன், டூர் போகிறேன், இன்டர்நேஷ்னல் டூர் போனேன், இல்லை இந்தியாவுக்குள்ளேயே வந்து வேறு ஸ்டேட்ஸ் போனேன், நான் நல்லா இருக்கேன், ஜாலியாக ரொம்ப நாளாக போக முடியாத இடங்களுக்கு போனேங்கிறது ரிஷபத்துக்கு நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. சூப்பர். இப்போ இந்த குரு பயிற்சி டைமில் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை இந்த சின்ன பரிகாரம் பண்ணுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும்னா என்ன மாதிரியான கோவில் பரிகாரம் கொடுப்பீங்க? குரு ரிஷபத்துக்கு 11ஆம் அதிபதி, அவரே அட்டமாதிபதியாகவும் வராரு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் படிக்கிற டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு நோட் புக்ஸு, பேனா பென்சில் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வாங்கி தரலாம். இந்த 1 இயர் வந்து டீச்சர்ஸ் நிறையா ப்ரொமோட் ஆவாங்க. ரிஷபராசியில் உள்ள டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து தான் குழந்தையா நினச்சி, இப்போ என்னுடைய வாடிக்கையாளர்லாம் ஒருத்தவங்க பிஹெச்டி பையனை தத்தெடுத்து படிக்க வைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒரு கேட்ரிங் பையனுக்கு மெஸ் ஃபீஸ் கட்டுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு, உங்களுக்கு லாபம் நீங்கள் ஒரு 1000 கொடுத்தீங்க அப்படின்னா அது 3000 5000 ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் கம்மியாகவோ இல்லை ஃப்ரீயாகவோ ஜாதகம் பார்த்தா எனக்கு அன்றைக்கி ஒரு விஐபி அப்பாயின்மெண்ட் இருக்கும், அது எனக்கு டபுளாக ட்ரிபிளாக கிடச்சிரும். ஓகேங்களா? லைக் தட் ரிஷபத்துக்கு இது பூஸ்டப் பண்ணி வரப்போகுது. ஓகே. ஸோ பார்க்குற வேலையிலே அதை தானமாக பண்ணணும். ரிஷபராசிக்காரவங்க ஒயிட் கலர், அதாவது ஒயிட் தயிர் சாதம், அதுபோல் கோவில்களில் தானம் பண்ணலாம். இந்த குரு பகவான் கோவில் குரு பயிற்சிக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை, இல்லை அப்படின்னா நார்மலாக அம்மன் கோவில், பெண் தெய்வங்களை வழிபட்டு வெள்ளிக்கிழமைகளில் தயிர் சாதம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. ஓகே மேம், சூப்பர் மேம்.